இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதிகப்படியான தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கு. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த பின்னணியில நம்மளுடைய வேலை வந்து கம்மியாகணும். அதாவது 6 மணி நேரமா கம்மியாகணும். இப்ப 6 மணி நேரமா கம்மியாகி 5 மணி நேரம் எனக்கான நேரமாக, பெர்சனல் டைமாக, தென் 5 மணி நேரம் பிரைவேட் டைமாக என்னுடைய குடும்பத்துக்கோ, என்னுடைய நண்பர்களுக்கோ அப்படின்ற ஒரு டைமாக, அதுக்கப்புறம் 8 மணி நேரம் உறக்கம். இப்படியாக ஒரு வேலை நாள் இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு பேலன்ஸ்ட் ஒர்க் அண்ட் பேலன்ஸ்ட் லைஃபா இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, நான் வந்து 8லேருந்து 10 மணி நேரம் வேலை. அந்த 10 மணி நேரம் வேலைக்கு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் டிராவல். ஸோ 12லேருந்து 13 மணி நேரம் நான் வந்து ஒரு வேலைக்காக இதுல நான் கிளம்புறதெல்லாம் நான் வந்து விட்டுட்டா, 12லேருந்து 13 மணி நேரம் நான் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நான் வேலைக்காக நான் வந்து செலவழிக்கிறேன். அப்ப என்னுடைய தேவைக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஹெல்த்துக்கு நான் வந்து எக்ஸர்சைஸ் பண்ணணும், இல்ல நான் வந்து காலைல ஜாகிங் போகணும், இல்ல சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு நான் நினைக்கும்போது, ஒவ்வொரு ஊழியர்னாலயும் இதுக்கான தேவை இருக்குன்றத வந்து அவங்களுடைய உடல் சொல்றதுலேருந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த மாரி பல்வேறு விஷயங்கள்ல தெரியுது. ஆனால் இதை நான் தினமும் அமல்படுத்தணும்னு முடியும்போது, இது முடியாம போகுது. ஏன்னா என்னுடைய வேலை, என்னுடைய நேரத்தை எனக்கான நேரத்தையோ, குடும்பத்துக்கான நேரத்தையோ இல்லாமல் செய்து விடுறதால, என்னுடைய தூக்கத்தை விட்டு நான் வந்து இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப எவென்ச்சுவலி என்னுடைய ஒர்க் தான் வந்து ப்ரிடாமினன்ட்டா என்னுடைய ஒட்டுமொத்த நாளையும் வந்து எடுத்துக்குது. அந்த எடுக்கிறதுனால ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்லாமல், நான் முழுமையாக ஒர்க் தான் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்.